மாமனாருக்கு கொடுத்த கடனை மருமகன் திருப்பி கேட்டதால் இரவில் 10க்கும் மேற்பட்டவர்களுடன் சென்று நடத்திய பரபரப்பு சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. வீட்டினுள் பெரிய கற்கள் மற்றும் உடைந்த கண்ணாடி பாட்டில்கள் சிதறிய நிலையில் கிடக்க ஓரமாக நின்று கொண்டிருந்தனர் தந்தையும் மகளும். வீட்டின் கதவு பூட்டப்பட்டதால் ஜன்னல் வழியே இருவருக்கும் உணவளித்த உறவினர்கள். என்ன நடந்தது? தருமபுரி மாவட்டம் மாட்டியாம்பட்டியைச் சேர்ந்தவர் சிவகுமார். லாரி ஓட்டுநரான இவருக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் உறவினரான ஜெயலட்சுமி என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. தம்பதிகளுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் சிவகுமாரிடம் அவரது மாமனார் ரங்கநாதன் 7 லட்சம் ரூபாயும், சின்ன மாமனார் கோவிந்தன் 3 லட்சம் ரூபாயும் என மொத்தமாக 10 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியுள்ளனர். இதனிடையே மற்றொரு பெண்ணுடன் சிவகுமாருக்கு தொடர்பு ஏற்பட்டு அவரை திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் திருமணமான 3 மாதங்களில் அந்த பெண் சிவகுமாரை பிரிந்து சென்றிருக்கிறார். இதனிடையே இந்த திருமணத்திற்கு பின் ஜெயலட்சுமி சிவகுமாருடன் சேர்ந்து வாழாமல் பெற்றோருடன் வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் சிவகுமார் மாமனார்களிடம் கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த மாமனார் ரங்கநாதன், மாமியார் ரத்னா, சின்ன மாமனார் கோவிந்தன் ஆகியோர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் ஆயுதங்களுடன் வந்து சிவகுமாரின் வீட்டின் மீது சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் வீட்டின் கதவை பூட்டி சென்றதால் பெண் குழந்தையுடன் வீட்டில் முடங்கி இருக்கிறார் சிவகுமார். பணம் கேட்டதுனால அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு நைட்டு ஆட்களோட வந்து மாமியா, மாமனார், சின்ன மாமனாருன்றவன் 3 பேரும் வந்து எங்களை ஜன்னலை வந்து அடிச்சு கல்லு போட்டு உடைக்கிறாங்க. வாட்டர் பாட்டில் ஏற்று அடிச்சுட்டாங்க. நண்பர்களுக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் சிவகுமாருக்கு ஜன்னல் வழியாக உணவு பொட்டலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னர்தான் அவர்கள் பூட்டிய கதவை திறந்து விட்டுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த பயங்கர சம்பவத்தால் கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.